வணக்கம். இன்னைக்கு நாம டேட்டா பகுப்பாய்வுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது அந்த முதல் படி இருக்கு இல்லையா, சரியான கேள்வியை கேட்கறது. ஆமாம். நம்ம கிட்ட தி ஆர்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் புத்தகத்திலிருந்து சில முக்கிய ஐடியாஸ் இருக்கு. ஒரு நல்ல கேள்வி எப்படி இருக்கணும், எத்தனை வகை கேள்விகள் இருக்கு, உங்க கேள்வியை எப்படி இன்னும் தெளிவா பதில் சொல்லக்கூடியதா மாத்துறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறது தான் நோக்கம். ஏன்னா நல்ல பகுப்பாய்வுங்கிறது வெறும் டூல்ஸ் யூஸ் பண்றது மட்டும் இல்லையே. இல்லவே இல்ல. அது சரியான திசையில யோசிக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. சரி, வாங்க இத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பா. முதல்ல டேட்டாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே கேள்வியை பத்தி நல்லா யோசிக்கணும். இது நிறைய தப்புகளை ஆரம்பத்திலே தவிர்க்க உதவும். சொல்லப்போனா பல நல்ல அனாலிசிஸ்ல டூல்ஸ் யூஸ் பண்றதை விட யோசிக்கிறதுக்கு தான் அதிக நேரம் செலவிடுவாங்க. ஓ, அப்படியா? அப்போ நாம என்ன மாதிரி கேள்வி கேட்கறோம்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதல் ஸ்டெப் இல்லையா? எல்லா கேள்வியும் ஒண்ணு இல்லையே. நிச்சயமா இல்ல. சில முக்கியமான வகைகளை பார்க்கலாம். ஒன்னு விளக்க கேள்வி, டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கிரிப்டிவா அப்படின்னா? அது டேட்டா என்ன சொல்லுதுன்னு சுருக்கமா சொல்றது. உதாரணத்துக்கு சராசரி வயசு என்ன, அவ்வளவுதான். இது ஒரு ஃபேக்ட். சரி. அடுத்தது அடுத்தது ஆய்வு கேள்வி, எக்ஸ்ப்ளோரேட்டரி. இது டேட்டால ஏதாவது பேட்டர்ன்ஸ் இல்லைன்னா தொடர்புகள் இருக்கான்னு தேடுறது. ஓ, உதாரணத்துக்கு ம், இந்த உணவு பழக்கத்துக்கும் நோய்களுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்கறது. இது புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க கருதுகோள்களை உருவாக்க உதவும். சரி சரி. அப்போ என்ன இருக்குங்கிறத தாண்டி ஏன் அப்படி இருக்கு, இல்லைன்னா எதிர்காலத்துல என்ன ஆகும்னு கேக்குற கேள்விகளும் இருக்குமே. ஆமா, அதுதான் அடுத்த வகைகள். அனுமான கேள்வி, அதாவது இன்ஃபரன்ஷியல். இதுல ஒரு சின்ன குரூப்பை வச்சு ஒரு பெரிய மக்கள் தொகையை பத்தி நாம அனுமானிக்கிறோம். எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ இந்த குறிப்பிட்ட உணவு பழக்கம் அமெரிக்க பெரியவர்கள் கிட்ட நோய்களை குறைக்குமா அப்படின்னு கேக்குறது. புரியுது. அப்புறம் காசல் சொன்னீங்களே, காரண காரண கேள்வி. ஆமா, இது ரொம்ப முக்கியம். காரண காரண கேள்வி ஒன்ற மாத்துனா இன்னொன்னு மாறுமா அப்படின்னு கேக்குறது. உதாரணத்துக்கு பழங்கள் சாப்பிட்டா நோய்கள் குறையுமா? இதுக்கு ஸ்பெஷலா ஏதாவது செய்யணுமா? ஆமாம், இதுக்கு பெரும்பாலும் ரேண்டமைஸ்டு ட்ரையல்ஸ், அதாவது சீரற்ற சோதனைகள் தேவைப்படும். ஏன்னா வேற எந்த விஷயமும் அந்த முடிவை பாதிக்கலேன்னு நாம உறுதியா சொல்லணும். சரி. அப்போ முன்கணிப்பு கேள்வி, பிரிடிக்டிவ், இதிலிருந்து எப்படி வித்தியாசப்படுது? முன்கணிப்பு கேள்வியில யாரு இல்லனா எப்போன்னு தெரிஞ்சா போதும். ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரிய வேண்டியதில்ல. யார் அடுத்ததா ஆரோக்கியமான உணவை வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓ, காரணம் முக்கியம் இல்ல, கணிப்பு தான் முக்கியம். அதேதான். ஆனா காரணக்காரிய கேள்வியில ஏங்கிறது தான் முக்கியம். கடைசியா இயங்குமுறை கேள்வி, மெக்கானிஸ்டிக். இது எப்படி நடக்குதுன்னு கேக்கும். பழங்கள் சாப்பிட்டா எப்படி நோய்கள் குறையுது அப்படின்னு. வாவ், இத்தனை வகைகளா? நீங்க எந்த வகை கேள்வியை கேக்குறீங்களோ அது உங்க முடிவையும் அதை நீங்க எப்படி விளக்குவீங்கன்னு மாத்திடும் போய்க்குங்க. நிச்சயமா, அது நேரடியா பாதிக்கும். சில சமயம் ஒரு பகுப்பாய்வு பல கேள்விகளுக்கு கூட பதில் சொல்லலாம். சரி, இப்ப எத்தனை வகை இருக்கு. ஆனா எந்த வகையா இருந்தாலும் சரி, ஒரு கேள்விய நல்ல கேள்வின்னு சொல்றதுக்கு சில அடிப்படை குணங்கள் வேணும் இல்லையா? உங்ககிட்ட டேட்டாவோ ரீசோர்ஸோ இல்லைனா எவ்ளோ நல்ல கேள்வியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. ஆமா, அது சரிதான். உதாரணத்துக்கு ஹம்ஹம். இப்போ ஆட்டிசம் பத்தி படிக்க உயிருள்ள மூளை செல்களை பயாப்சி செய்ய முடியாது இல்லையா? அது மாதிரி. உண்மைதான். அப்புறம் கேள்வி ரொம்ப குறிப்பா இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஸ்பெசிஃபிக்கா? ஆமா, ஆரோக்கியமான உணவு நல்லதான்னு பொதுவா கேட்காம, தினமும் 5 பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டா சளி பிடிக்கிறது குறையுமா அப்படின்னு தெளிவா குறிப்பா கேட்கணும். சரி சரி. வேற என்ன முக்கியம்? அது பார்வையாளர்களுக்கு ஆர்வமா இருக்கணும். நீங்க யாருக்காக அந்த கேள்விய கேக்குறீங்க? இப்போ ஒரு மளிகை கடை ஓனருக்கு பீட்சா சாஸ் பக்கத்துல பெப்பரோனி வச்சா சேல்ஸ் கூடுமாங்கிறது முக்கியமா இருக்கும். ஆமா, அது லாஜிக்கல். அதே போல கேள்விக்கு பின்னாடி ஒரு நம்பத்தகுந்த தர்க்கம் இருக்கணும். சம்பந்தமே இல்லாம கேட்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப முக்கியம், அதுக்கு ஏற்கனவே பதில் கண்டுபிடிக்கப்படாம இருக்கணும். புரியுது. ஒருவேளை நாம ஆரம்பத்துல கேக்குற கேள்வி அவ்வளோ சரியா இல்லைன்னா அதை எப்படி சரி பண்றது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. அத ஒரு எபிசைக்கிள்னு சொல்றாங்க. ஒரு சுழற்சி மாதிரி. முதல்ல உங்க கேள்வி பத்தின எதிர்பார்ப்பு என்னன்னு முடிவு பண்ணுங்க. சரி. 2வது, அது சம்பந்தமா நிறைய தகவல்களை சேகரிங்க.
எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுங்க, ரீசர்ச் பண்ணுங்க. ஓகே. 3வது, உங்க எதிர்பார்ப்பும் நீங்க சேகரிச்ச தகவலும் பொருந்துதான்னு பாருங்க. பொருந்தலைனா கேள்வியையோ இல்லைனா உங்க எதிர்பார்ப்பையோ மாத்துங்க. இது ஒரு தொடர் நிகழ்வு. இது கேட்க கொஞ்சம் தியரி மாதிரி இருக்க. நீங்க சொன்ன அந்த ஃபிட் ஆன் ஃப்ளீக் உதாரணம் இதுக்கு பொருந்துமா? ஆமா, சரியா சொன்னீங்க. அவங்க முதல்ல போதுமான தூக்கம் வராத யூசர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டாங்க. சிம்பிளா இருக்குல்ல? ஆமா. ஆனா ஒரு தூக்க நிபுணர்கிட்ட பேசினப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. தூங்குற நேரத்தை விட பகல் நேரத்துல வர்ற மயக்கம், டே டைம் ட்ரௌசினஸ் ஒரு நல்ல அளவுகோல்னு. ஓ, அப்போ என்ன பண்ணாங்க? உடனே கேள்விய மாத்திட்டாங்க. பகல் நேர மயக்கம் உள்ள யூசர்ஸ் யாரு அப்படின்னு. ஆஹா, புது தகவலுக்கு ஏத்த மாதிரி கேள்வியே மாத்திட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறமும் விடல. அதை இன்னும் குறிப்பாக்குனாங்க. குறைஞ்சது டெய்லி ஒரு தடவையாவது நாள்பட்ட பகல் நேர மயக்கம், கிரானிக் டே டைம் ட்ரௌசினஸ் இருக்கிற யூசர்ஸோட டெமோகிராஃபிக்ஸ், ஹெல்த் பண்புகள் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக்கிட்டாங்க. இதுதான் அந்த சுழற்சி. கேள்வி மெருகேறிட்டே போகும். சூப்பர். இது ரொம்ப நல்ல உதாரணம். சரி, இப்போ கேள்வியே நல்லா செதுக்கியாச்சு. அடுத்து டேட்டாவை வச்சு பதில் தேடும்போது வேற ஏதாவது சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. 2 முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். ஒன்னு குழப்பம், கன்ஃபவுண்டிங். குழப்பமா? அது என்ன? நீங்க கவனிக்காத வேற ஒரு காரணி, அதாவது நீங்க ஆய்வு செய்யற விஷயத்துக்கும் எக்ஸ்போஷர், அதன் விளைவுக்கும் அவுட்கம்க்கும் தொடர்புல இருக்கலாம். இப்போ வருமானம் ஒரு உதாரணம். அது வைட்டமின் டி பயன்பாட்டோடவும் தலைவலியோடவும் கூட தொடர்புல இருக்கலாம். நீங்க வைட்டமின் டியும் தலைவலியும் மட்டும் பார்த்தா தப்பான முடிவுக்கு வரலாம். அட, சம்பந்தமே இல்லாத ஒண்ணு நம்ம ரிசல்ட்ட மாத்திடலாம். சரி, அடுத்தது என்ன? அடுத்தது சார்பு நிலை. அதாவது நீங்க டேட்டா சேகரிக்கிற முறையே உங்க முடிவுகளை பாதிக்கலாம். ஓ, எப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ நினைவு சார்புன்னு ஒன்னு இருக்கு. உடம்பு சரியில்லாத குழந்தையோட அம்மா கர்ப்ப காலத்துல நடந்தத மத்தவங்கள விட வேற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தேர்வு சார்பு. சில குறிப்பிட்ட குணம் உள்ளவங்க மட்டும் உங்க ஆய்வுல அதிகமா கலந்துக்கலாம். இதெல்லாம் உங்க முடிவோட நம்பகத்தன்மையை குறைச்சிடும். அப்போ ஒரு நல்ல கேள்விய கண்டுபிடிக்கிறது, அதை சரியா செம்மைப்படுத்துறது, அப்புறம் டேட்டாவுல இருக்கிற இந்த மாதிரி சிக்கல்களையும் மனசுல வச்சுக்கிறது, இது எல்லாமே ஒரு தொடர்ச்சியான ஆழமான சிந்தனை தேவைப்படுற ஒரு வேலை. இது வெறும் முதல் படி இல்ல. இல்லவே இல்ல. இதுதான் வெற்றிகரமான பகுப்பாய்வோட அசைக்க முடியாத அடித்தளம். அருமையா சொன்னீங்க. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இந்த மாதிரி முறையா கேள்வி கேட்கிற அணுகுமுறைய டேட்டா அனாலிசிஸ்க்கு வெளியில உங்க அன்றாட வாழ்க்கையிலயோ வேலையிலயோ நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை தெளிவுபடுத்தவும் இன்னும் நல்ல முடிவுகளை எடுக்கவும் எப்படி பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. அடுத்த கலந்துரையாடலில் சந்திப்போம்.